ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூச்சிக்கு பேர் தான் மலைப்பூச்சின்னு சொல்லுவோம். எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச டைமில் இந்த மாதிரி பூச்சி நைட்டில் வீட்டுக்கு வரும். அப்போ அந்த பூச்சிக்கிட்ட போய் நாங்கள் கேட்போம், மழை எந்த பக்கம் வருது அப்படின்னு கேட்டால் அது டைரக்ஷன் காமிக்குமா. அந்த மாதிரி பூச்சி இது. போய் பிடிச்சிடுவாங்க. இங்கே போர் தண்ணியில பிடிக்க போறீங்க? சரி, போய் பிடிச்சிட்டோம். ஓஹோ, இப்படி ஒரு ட்ரிக்கா? நீங்கள் எடுத்து விட்றீங்களா? அந்த பைப் கீழே விழுகாதா? அப்படியா? தண்ணி நல்லா இருக்கும், சூப்பராக விழுது தண்ணி, பொறுத்தண்ணி. அந்த கிணத்து சாக்கில் அங்கே மூலையில் ஒரு சாக்கு இருக்கல தானே அங்கே பாம்பு இருந்துச்சு. இன்னும் போகல, அது இங்கே தான் இருக்குது கிணத்துக்குள்ள. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். என்னோடய பசங்க எல்லாம் குலோப் ஜாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து குலோப் ஜாம் செய்யலான் இருக்கோம். வாங்க, குலோப் ஜாம் இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார் மாவு பிணைஞ்சிட்டு இருக்காரு குலோப் ஜாமுக்கு. இதெல்லாம் தண்ணி என்ன ரேஷியோவில் ஊற்றுவீங்க? மாவுக்கு தேவையான அளவா? தண்ணி கூட விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தூண்டுவோம். ஆக்சுவலாக இது மாவு வந்து நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க கடையில் வாங்கணுமாங்க. கடையில் வாங்கணும்ல, மைதா 300 கிராம் மைதா. இருங்க, இப்போ சொல்லுங்கள். 300 கிராம் மைதா, 1 கிலோ கோவான்னு சொல்லுவாங்க. கோவாவை நல்லா கிரேட் பண்ணி போட்டு நெய் இந்த கோவாவை நல்லா கிரேட் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணி அது கூட அப்படியேவும் மைதா 300 கிராம் ஆட் பண்ணி பண்ணணும். அப்படின்னா குலோப் ஜாமுன் வந்து நரன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படின்னா நம்ம சீம்பால் சாப்பிட்டா அப்படி இருக்கும். சீம்பால் அந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடிச்சு சாப்பிட்லாம். தூக்கி கீழே போட்டிங்கனாலும் உடையாது. இவ்வளோ தூரத்துலையும் போட்டாலும் உடையாது, நல்லாயிருக்கும். அப்போ கடையில் விற்கிற குலோப் ஜாம் மாவு அது வாங்கி யூஸ் பண்ணக்கூடாதா? அது யூஸ் பண்ணலாம், ஆனால் அது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆயில் கரெக்டான இதாக இருக்கணும். ரேஷியோ கரெக்டாக போட்டு மாவு பிணைஞ்சிருக்கணும். இல்லைன்னா உடஞ்சி போகும், எலுசிட மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அது நீங்களா ரெடி பண்ண மாவு அப்படி தானே? ஆமாம். அந்த கோவா எங்கே கிடைக்கும்? அது என்ன, அது கோவானா? எல்லாம் பேக்கரி கிடையாது. கோவானா கொய்யாப்பழம்னு வச்சுக்காதீங்க. அப்புறம் கோவான்றது ஒரு மாதிரியான ஸ்வீட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பன்னீர் மாதிரி அது ஒரு இது. நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவு பிணையிற பதத்துக்கு பிணைஞ்சால் போதுமா? இது போதும். ஓகே. பிணைஞ்சு உடனே போடக்கூடாது. அப்புறம் பிணைஞ்சு உடனே போடக்கூடாது. கொஞ்சம் ஈரத்துணி போட்டு ஊற விட்டோம். அப்படிங்களா? எவ்வளோ நேரம் ஊறலாம்? அது 10-15 நிமிஷமாவது ஊறணும். ஊறும் நல்லா பஃபியாக வருமா? பஃபியாக வருன்றத விட உடையாது. உருட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றும் சப்பாத்தி பரோட்டா மாவு மாதிரி. ஓகே, இந்த பதத்துக்கு இருந்தால் ஓகே. ஆமாம், நல்லா கையில் ஒட்டாமல் இருக்குது. கையில் சட்டிலையும் ஒட்டலை, ஒட்டக்கூடாது. இப்போ ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம உருண்டையை உருட்டி எண்ணெய் வந்து கரெக்டான பதத்தில் வைக்கணும். ரொம்ப வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து ப்ரௌனாக எடுத்தால் குலோப் ஜாமுன்னு சொல்லுவாங்க. இதே நார்த் இந்தியாவில் கொஞ்சம் கருகு வச்சு எடுத்தால் காலா ஜாமுன்னு சொல்லுவாங்க. காலானா இந்தியில் கருப்பு, காலா ஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறையா வெரைட்டி பண்ணலாம். இதுலேயே வந்து இப்போ உள்ள பாதாம், பிஸ்தா, பேஷனட்டு இந்த மாதிரி நிறையா ஸ்டப் பண்ணி பண்ணலாம். நல்லாயிருக்கும். மாவு நல்லா ஊறிடுச்சா? ஓகே. என்ன பண்ணணும், நல்லா ஊற்றலை. நல்லா இருக்கா மாவு? ஓகே, பதத்துக்கு இருக்கா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? உருண்டை விட்டணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உருட்ட ஆரம்பிச்சாச்சு. நானும் வீடியோவை கட் பண்ணிவிட்டு சேர்ந்து உருட்டினா தான் சீக்கிரமாக உருட்ட முடியும். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்தால் அப்புறம் விறகெல்லாம் நனைஞ்சிரும், அந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். மீடியம் உருண்டையாக பார்த்து, அதனால் 2 பேரும் நல்லா ஜூஸியாக. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி முடிச்சாச்சு. இப்போ உருட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சிட்டோம். நம்ம உருட்டிகிட்டு இருக்கும்போதேன்னு போய் அடுப்பு பற்ற வச்சு ஜீனி பாவு காய்ச்சணும். ஏன் நான் உருண்டை உருட்டிகிட்டு இருக்கும்போதே இடையில போய் பாவு காய்ச்சுங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஜீனி பாவு போட்டு நல்லா காய்ச்சி சூடாக இருக்கும்போது அப்படியே பொரிச்சு எடுத்து போட்டுட்டோம்னா அப்படியே உடனே ஜவ்வுன்னு அந்த உருண்டை எல்லா சுகர் சிரப்பையும் இழுத்துரும். ரொம்ப உருண்டை கொலக்கலன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் நம்ம சுகர் சிரப் நல்லா காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும். அந்த டயத்தில் நம்ம உருண்டை எடுத்து போட்டோம்னா தான் உருண்டை என்ன நம்ம பதத்தில் எடுத்து போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ ஜீனி போட்டிருக்கீங்க? 1 கிலோ ஜீனி போட்டிருக்கோம். ஓகே, ஜீனி முங்குற அளவுக்கு. ஓகே, இப்போ ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி கம்பி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் 2 ஏலக்காவும் லைட்டாக லெமன் 2 கொட்டு விட்டு அப்படியே கிண்டி இறக்கி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் அடுப்பில் வேறு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தொட்டு பார்த்தா அந்த பதம் தெரியும். என்ன போதுமா இந்த அளவுக்கு? ஓகே ஓகே. என்ன நல்லா காயணுமா, மிதமான சூடு இருந்தால் போதுமா? லைட்டாக சூடாக இருந்தால் போதும், இல்லைன்னா அப்புறம் காலா ஜாம் ஆயிடும். உருண்டையெல்லாம் உருட்டியாச்சா? அப்பதான் ஒட்டாமல் இருக்குமா? கேஸ் அடுப்புனா ஆயில் ஃபயராக இருக்குது, குறைச்சிக்கலாம். இப்போ ஏன் நம்ம உருண்டையை மறுபடியும் எடுத்துட்டோன்னா ஆயில் இன்னும் சூடாகலை. நம்ம போட்டோன்னே வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஆயில் சூடாகதெல்லாம் அந்த உருண்டையை எடுத்தாச்சு. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா அடுப்பு எரிச்சு விட்டோம்னா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உருண்டையை போடலாம். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு போல். ஒவ்வொரு உருண்டையாக போட ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாக உருண்டையுமே போட்டுடலாமா, பாதி பாதியாக போட்டு எடுக்கணுமா? ஃபயர் கம்மி பண்ணிக்கணுமா? இப்போ விறகு வெளியே எடுத்து விடணுமா? ஃபயர் கம்மியாக தான் இருக்குது, இஞ்சி விடணும். அதுதான் நல்லா பக்கமும். இவ்வளோ கிண்டுறீங்களே, உருண்டை உடையாதா? அவங்க பார்த்தா அப்படி இப்படின்னு தொட்டு பொண்ணு மாதிரி கிண்டுவாங்க, உடஞ்சிரும்னு. இவ்வளோ கிண்டுறீங்க, உடையலையே. பாருங்கள், நம்ம குலோப் ஜாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா அந்த ஜூஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், எப்படி அமுக்கினாலும் உடையாது, அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்மளோட குலோப் ஜாமுன் ரெடி. இப்போ நம்ம இங்கே தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்.
அதனால் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம், ஒரு ஜாடியில். பாருங்கள் மயில் கத்துற சத்தம் கேட்குதா உங்களுக்கு? அந்த புதரில் தான் இருக்குது அந்த மயில் ஃபுல். எப்படி இருக்குது குலோப் ஜாமுன்? சூப்பராக இருக்கா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அந்த ரெசிப்பியில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் வந்திருந்தாலும் இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை சரி பண்ண முடியும். இதை விட இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.